ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم أعنا ولا تعن علينا وانصرنا ولا تنصر علينا. اللهم اهدنا لأحسن الأخلاق ولا يهدي لأحسنها إلا أنت، واصرف عنا سيئها ولا يصرف عنا سيئها إلا أنت. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أيها الإخوة والأخوات، انتهينا من الكتاب الثاني من الجزء الثاني من سلسلة دروس اللغة العربية للدكتور فهد الرحيل، وقلنا لكم أننا سنراجع الكتاب من الأول إلى آخره إن شاء الله. واليوم نبدأ دروس المراجعة، ونحن أخذنا كتاب شرح هذا الكتاب للمراجعة، وهذا الشرح للمدرس حسين بن أحمد بن عبد الله آل علي، المدرس بمعهد تعليم اللغة العربية بالجامعة الإسلامية. طيب، لأن كتاب دروس اللغة العربية لغير الناطقين بها يدرس في معهد التعليم اللغة العربية بالجامعة الإسلامية. நாங்கள் துருசு லோகத்தில் அரபியா 2வது ஜுஸு முடிச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம்னா, இந்த முராஜா பண்ண போகிறோம் ஆரம்பத்தில் இருந்து. இந்த முராஜாவில் பெரும்பாலும் நான் அரபு மொழியை பயன்படுத்துறது குறைவாக இருக்கும். தமிழ் மொழியில் அதிகமாக பேச வேண்டியிருக்கும். முராஜாங்கிறதுனால ஏற்கனவே அரபு மொழியை நாங்கள் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நினைக்கிறேன் பாடங்கள்ல இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்களை எப்படி பயன்படுத்துவோம். இந்த முராஜா பாடத்துல இது ஒரு கவாயிதோட அதிகமாக சம்பந்தப்பட்டதுனால, அதுவும் விரைவாக நாங்கள் படிக்க வேண்டி இருக்கிறதுனால நாங்கள் இதை தமிழ் மொழி அதிகமாக யூஸ் பண்ண வேண்டி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நீங்கள் இந்த முராஜா பாடத்தில் சும்மா குந்தாம ஏற்கனவே படித்த பாடங்களை நல்லா முராஜா பண்ணிட்டு ஒரு 5 பாடத்தை முராஜா பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். குறைந்தது நாங்கள் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் 2 பாடங்களையாவது இந்த வகுப்புல படிப்போம். அடுத்தடுத்த வகுப்புகளில் 2 விட அதிகமான பாடங்களை நாங்கள் படிக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். ரைட், இப்போது அத்தர்சுல் அவ்வல் இங்கே, அதாவது துருசுலோத்துல் அரபியாவில் முதலாவது தரிசு தான் இங்கே உள்ள முதலாவது தரிசு. அதுல என்ன இருக்குது என்ற விஷயங்கள், அதுல உள்ளதை விட மேலதிகமான சில விஷயங்கள் இங்க உங்களுக்கு சில நேரம் சொல்லப்படலாம். அதற்கான ஒரு ஒரு விளக்கம் தான் இந்த புத்தகம். ரைட், அதில் உள்ள முக்கியமான சப்ஜெக்ட் இங்க இருக்கும். முதலாவது தர்சுல் அவ்வல்ல என்னென்ன விஷயங்கள் வந்தது என்றதுல முதலாவது இன்ன லஅல்ல. இன்ன லஅல்ல என்றது ஹர்ஃப் நஸ்பு செய்யக்கூடிய ஹர்ஃப். எதுக்கு நஸ்பு செய்யும் என்றால் அதனுடைய இஸ்முக்கு நஸ்பு செய்யும். அதாவது ஒரு ஜும்லா இஸ்மியாவில் இன்ன லஅல்ல வரும். அப்படி வரும் பொழுது அந்த ஜும்லா இஸ்மியான்றது எங்களுக்கு தெரியும். முதலாவது இருக்கிறது முப்ததா. ஜும்லா இஸ்மியான முதலாவது இருக்கக்கூடிய இஸ்ம் பொதுவாக முப்ததாவாக இருக்கும். 2வது இஸ்முக்கு ஹபர்ன்னு நாம் சொல்லுவோம். அந்த முப்ததாவுக்கு தான் இன்ன என்ன செய்யும், நஸ்பு செய்யும். இன்ன முப்ததாவுக்கு நஸ்பு செஞ்சா நாங்கள் அதுக்கு பிறகு அதுக்கு முப்ததா என்று சொல்றோம், அதுக்கு சொல்றோம் இஸ்மு இன்ன என்று சொல்லுவோம். இஸ்மு இன்ன என்று சொல்லுவோம். உதாரணமா முஹம்மதுன் தாலிபுன், முஹம்மதுன் தாலிபுன், முஹம்மத் முப்ததா, தாலிபுன் ஹபர். இங்க இன்ன நாங்கள் அதுல நுழைவிச்சிட்டோம்னா அந்த ஜும்லாவில் என்ன சொல்லணும்னா இன்ன முஹம்மதன் தாலிபுன், இன்ன முஹம்மதன், முஹம்மதுன் என்றா மாறிட்டு அதுக்கு நாங்கள் நஸ்பு செஞ்சிட்டோம். நஸ்பு கிடையாதுமா ஃபத்ஹ கொடுத்துருக்கோம். ஹேர், அப்ப முஹம்மதன் என்று வந்ததுண்டா இன்ன வந்ததுனால வந்தது. இன்ன என்ற ஹருஃப் என்ன செய்து முப்ததாவுக்கு நஸ்பு செய்து அந்த நஸ்பு
அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்கு இஸ்மு இன்னன்னு தான் சொல்லுவோம். அப்ப இன்ன முஹம்மதன் தாலிபுன்ன்றதுல இன்ன ஹர்ஃப் தக்கீத் ஹர்ஃப் நஸ்ப், முஹம்மதன் இஸ்மு இன்ன, தாலிபுன் ஹபரு இன்ன சொல்லுவோம். ஹபரு இன்ன. அப்ப இன்னையுடைய அமல் என்னண்டா ஹர்ஃப் நஸ்ப் யன்சிபுல் இஸ்ம வயர்ஃபவுல் ஹபரா. இஸ்முக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யும். அதே மாதிரி தான் லஅல்ல. லஅல்ல ஹர்ஃப் நஸ்ப் யன்சிபுல் இஸ்ம வயர்ஃபவுல் ஹபரா. طيب دخول إن على الضمائر. இந்த இன்ன லஅல்ல இது தமீர்களையும் நுழையும். உதாரணமாக ஹுவ தாலிபுன் என்று நாங்கள் சொல்லலாம். ஹுவ முப்ததா, தாலிபுன் ஹபர். ஹுவ தாலிபுன். அப்ப இங்க இன்ன நாங்கள் நுழைவிச்சா இன்ன ஹுவ என்று சொல்றது இல்லை. அந்த நேரத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்டா இன்னஹு என்று சொல்லுவோம். இன்னஹு தாலிபுன். ஹுவன்றது இன்னோட நாங்கள் சேர்க்கும் பொழுது இன்னஹு என்றது நாங்கள் அதை மாத்துறோம். அதே மாதிரி ஒவ்வொரு தமீர்களோடையும் இன்ன சேரும் பொழுது அதை நாங்கள் எப்படி முடியணும்ங்கிறத இங்க உங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. துஹூலு இன்ன அல தமாயிர். அவ்வளன் தமாயிருல் முத்தக்கல்லிம். முத்தக்கல்லிம் எங்களுக்கு தெரியும், 2 தமீர் இருக்குது. அன நஹன். இதுல இடனுள்ள இன்ன ஜாயித் அன எப்படி வரும்? இன்னனி என்று வரும். இன்ன ஜாயித் இன்ன பிளஸ் அன இன்னனி. அப்ப இன்னனி அல்லது இன்னி என்று சொல்லலாம். ஜுசு இன்னி. அதே மாதிரி இன்ன ஜாயித் நஹ்னு எப்படி வரும்? இன்னனா. இன்னனா இன்னா 2 மாதிரி சொல்லலாம். சுருக்கி இன்னான்னு சொல்லலாம். இன்னனா அல்லது இன்னா. தமாயிருல் முகாத்தப் அந்த, அந்தி, அந்தும், அந்துன்ன இதோட இன்ன சேரும் பொழுது எப்படி சொல்லுவோம்? இன்ன அந்தன்னு சொல்றோம். இன்னக, இன்னகி, இன்னகி. இன்ன அந்தும்னு சொல்ல மாட்டோம். இன்னக்கும், இன்னகுன்ன, இன்ன குன்ன. இது தமாயிருல் முகாத்தப். அதே மாதிரி தமாயிருல் காயிபோட இன்ன சேரும் பொழுது ஹுவ, ஹிய, ஹும், ஹுன்ன, ஹுமா இதோட இன்ன சேரும் பொழுது என்ன சொல்லுவோம்டா இன்னஹு, இன்னஹா, இன்னஹுவன்னு சொல்றோம்ல. இன்ன ஜாயித் ஹிய, இன்னஹா, இன்ன ஹும் அது அப்படியே வரும். ஆனால் சேர்ந்து வரும். இன்னஹும், இன்னஹுன்ன, இன்ன உன்ன, ஹுமாலம் இன்னஹுமா. இன்ன அந்துமா சேரும் பொழுது இன்னகுமா சொல்லும். அதே மாதிரி தான் லஅல்ல. இது உங்களுக்கு தெரியும். இது நம்ம நிறைய நேரம் எடுக்க தேவையில்லை. இப்போ லஅல்ல என்ன சொல்லுவோம்டா லஅல்ல அன என்று சொல்றோம். லஅல்லி என்று சொல்றோம். லஅல்லி, லஅல்லி, லஅல்ல, லஅல்ல நஹ்னு சேரும் பொழுது லஅல்லனா ضمائر المتكلم. لعلي، لعلنا. طيب لعلنا درسنا هذا الدرس. நாங்கள் இதுக்கு முன்னால இந்த பாடத்தை படித்தோம் போல என்றா படித்திருக்கிறோம் என்று ஆதரவு வைக்கிறோம் என்றதுதான் அந்த அர்த்தம். லால்ல நான் பார்ப்போம் லால்லுடைய அர்த்தம் என்னன்றது பிறகு. ضمائر المخاطب இதெல்லாம் படிச்சுட்டோம். டால் இது ஒரு மீட்டா ضمائر المخاطب لعلك، لعل أنت சொல்லலாம். لعلك، لعلك، لعلكم، لعلكن. அதே மாதிரி ضمائر الغائب لعله، لعلها، لعلهم، لعلهن، لعلهما. طيب هذا واضح إن شاء الله. طيب أمثلة. உதாரணம் هو تاجر، إنه تاجر، هو تاجر. இன்னும் நிலைக்கும் பொழுது எப்படி நான் சொல்லும்? إنه تاجر. هو تاجر هو مبتدأ، تاجر خبر. مبتدأ வந்து மர்ஃபூ எங்களுக்கு தெரியும். முப்ததா மர்ஃபூ. ஹுவன்றது இங்க மர்ஃபூ ரஃபுடைய நிலையில தான் இருக்குது. எங்களுக்கு தெரியும் தமாயிர்கள் வந்து மபினி. அரபு மொழியில் இருக்கக்கூடிய அஸ்மாக்களை நாங்கள் 2ஆக பிரிக்கலாம். கலிமாக்களை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று முஅரப், அடுத்தது மபினி. முஅரப், மபினி. முஅரப் என்றது வந்து இஅராப் அதுல என்ன செய்யும்? வெளிப்படையாக வரும். அதான் முஅரப். மபினி அப்படிங்கிறது வந்து ஏராப், அதாவது ஏராபுடைய அவாமில்கள் மாறுவதன் மூலமாக முஅரப்ல என்ன செய்யும் என்றால் கலிமாவுடைய கடைசி என்ன செய்யும்? மாறுபடும். அதான் முஅரப். உதாரணமா முஹம்மதுன், முஹம்மதின், முஹம்மதன் அப்படின்னு நான் மாத்துவோம். அது முஅரப்னு சொல்லும். சில கலிமாக்கள் இருக்குது மபினி. மபினி என்றால் கலிமாக்கள் அந்த அவாமில்கள் மாறுறதுனால அதனுடைய கடைசி வந்து மாற்றம் அடையாது. உதாரணமாக உலாஇ,
ஹாஉலாஇ துல்லாபுன், இன்ன ஹாஉலாஇ துல்லாபுன், ரஅய்து ஹாஉலாஇ துல்லாப. எல்லா நிலையிலையும் ரஃபு நஸ்பு ஜர் 3 நிலையிலையும் அது ஹாஉலாஇ என்று தான் இருக்கும். கஸ்ர்ல மபினியாகத்தான் இருக்கும். ஆனா என்ன சொல்லுவோம் என்றா, ரஃபுடைய இடத்துல இருக்குது நஸ்புடைய ஃபி மஹல்லி ரஃப், ஃபி மஹல்லி நஸ்ப், ஃபி மஹல்லி ஜர் என்று நாங்கள் சொல்லுவோம் மபினியில. ரைட். இந்த மபினிகள் பல வகை இருக்கு. எல்லா தமீர்களும் மபினி, எல்லா தமீர்களும் மபினி. அஸ்மாவுல் இஷாரா மபினி, அஸ்மாவுல் மௌசூலா மபினியா இருக்கும். ரைட். இங்க ஹுவான்றது ஒரு மபினி, அது மாறப்படாது. ரைட். ஆனா நாங்க அதுக்கு என்ன சொல்லுவோம்டா, ரஃபு அடையாளம் இங்க வராது. ரஃபுடைய இடத்துல இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். முப்ததா மர்ஃபூ தான், முப்ததா மர்ஃபூ. முஹம்மதுன் தாஜிருன், ஹுவ தாஜிருன். அது முஅரபான சொல்லாக வரும் பொழுது அந்த ரஃபுடைய அடையாளம் வெளியில வருது. முஹம்மதுன் என்று நான் ரஃபு அடையாளமாக தம்மா கொடுக்கிறோம். ஹுவா என்று சொல்லும் பொழுது அங்கேயும் அது மர்ஃபூ தான். ஆனா ரஃபுடைய அடையாளம் என்ன செய்யாது, வெளியில வராது. ரஃபுடைய நாம் மபினி என்று சொல்றோம் நிக்க. ஆனால் ஃபி மஹல்லி ரஃப், ரஃபுடைய இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அடுத்தது வந்து இங்க அதில் இப்ப இங்க முக்கியம் என்னன்னா, ஹுவ தாஜிருன் என்றதுல நாங்க இன்னங்கிறத கொண்டு வரும் பொழுது இன்னஹு தாஜிருன் சொல்றல, இன்னஹு தாஜிருன், இன்னஹு தாஜிருன், லஅல்லஹு தாஜிருன், லஅல்ல நுழைத்தால் லஅல்லஹு தாஜிருன். இது ஏற்கனவே நான் மேல சொன்னதுக்கு உதாரணம். அன நாஜிஹுன், இன்னனி நாஜிஹுன், இன்னனி நாஜிஹுன், லஅல்லி நாஜிஹுன், أنت ذكي، إنك ذكي، لعلك ذكي، أنتن مجتهدات، إنكن مجتهدات، لعلكن مجتهدات، هم من كينيا، من كينيا، إنهم من كينيا، لعلهم من كينيا، نحن مسافرات، إننا مسافرات، الذي إنا مسافرات، لعلنا مسافرات. طيب. இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இவ்வளவுக்கும் சொன்ன விஷயங்கள் தெளிவாக இருந்தா நீங்க சொன்ன, அதாவது இந்த நாங்க இப்ப இதை பத்தி பேசிட்டு இருக்கிறோமோ அதை விட மேலதிகமாக நீங்க கேட்க தேவையில்லை. அந்த விஷயங்கள் பின்னால வரும். இப்ப உள்ள விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா மட்டும், உள்ளத்துக்குள்ள சந்தேகம் வரும் பொழுது நீங்க அந்த சந்தேகத்தை என்ன செய்யலாம், கேட்கலாம். எல்லாத்தையும் போட்டு நாங்க ஒரே இதுக்குள்ள குழப்பிக்கொண்டா சில பேருக்கு அது குழப்பத்துல என்ன செய்யாது, விளங்குறவங்களுக்கும் விளங்காது. சில பேர் விளங்குறவங்க இருப்பாங்க, அவங்க விளங்கிட்டு வந்திருப்பாங்க படிச்சுட்டு, அவங்க வந்து அவங்களுக்கு விளங்கினது எல்லாத்தையும் இந்த இடத்துல கேட்கும் பொழுது சில நேரம் மற்றவங்களுக்கு அது குழப்பமாயிரி, ஒரே நேரத்துல நிறைய விஷயங்களை உள்வாங்கிக் கொள்றது. இப்ப இந்த விஷயத்துல ஏதாவது இப்ப சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். ரைட். அடுத்தது உதாரணம் முடியல. ஹுன்ன முஸ்லிமாத், இன்னஹுன்ன முஸ்லிமாத், லஅல்லஹுன்ன முஸ்லிமாத், أنا مسافر، إنني مسافر، لعلي مسافر، أنت طبيبة، إنك طبيبة، لعلك طبيبة، أنتم أطباء، إنكم أطباء، لعلكم أطباء. طيب. இப்ப இங்க நாங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயங்களுக்கான உதாரணங்களை பார்த்தோம். இன்ன லஅல்ல இந்த சொற்களோட, இந்த ஹர்ஃபுகளோட தமீர் சேரும் பொழுது, அதனுடைய இஸ்ம் ஒரு தமீராக இருக்கும் பொழுது அது எப்படி நாங்க மொழியிடும், எப்படி அது மாறும்ன்றதை பார்த்தோம். இப்ப இன்ன அந்தன்னு சொல்லாம இன்னக்க, இன்ன அனன்னு சொல்லாம இன்னா, இன்னி, அது மாதிரி லஅல்லி, லஅல்லக. ரைட். இப்ப பாருங்க, இங்க இன்னனா முசாஃபிராத், இங்க இன்னனாவுல இன்ன வந்து ஹர்ஃபு நஸ்ப், இன்ன ஹர்ஃபு நஸ்ப், நாவ தான் இஸ்மு இன்ன, தான் இஸ்மு இன்ன, இஸ்மு இன்ன மன்சூப். அப்ப இந்த நா வந்து நஸ்புடைய இடத்துல தான் இருக்குது. ஃபி மஹல்லி நஸ்ப். எங்களுக்கு தெரியும் பமீர் வந்து மபினி, அதுல இராபு வந்து இராபுடைய அடையாளங்கள் வெளிப்படாது. ரைட்.
إن حرف نصب، نا اسمه إن، مسافرات خبر إن. அதே மாதிரி لعلهن مسلمات، لعل حرف نصب، لعل حرف نصب. هن اسم لعل، نصب இடத்தில் இருக்கிறது، في محل نصب. مسلمات خبر لعل، خبر لعل. طيب அதே மாதிரி இங்க உதாரணங்கள் பாருங்க. துஃபூலு இன்ன அலல் அஸ்மாஇ ظاهرة، ظاهரான இஸ்ம்ல இன்ன நுழையும் பொழுது எப்படி நாம சொல்றோம்ங்கிறத பாருங்க. அல் முதர்ரிசு ஜதீதுன்، இன்னல் முதர்ரிஸ ஜதீதுன்، இன்னல் முதர்ரிஸ ஜதீதுன். ஃபாத்திமத்து طبيبة، إن فاطمة طبيبة، طبيبة طبيبة. طيب حامد متزوج، مبتدأ خبر، إن حامدا متزوج. القرآن كتاب الله، إن القرآن كتاب الله، إن القرآن كتاب الله. طيب إذا لعل، دخول لعل على الأسماء الظاهرة، ظاهراன இஸ்ம்ல லஅல்ல நுழையுது. மேல நாங்க பார்த்தோம் ضمائرல இன்ன லஅல்ல நுழையும் பொழுது எப்படி இருக்கும். دخول لعل على الأسماء الظاهرة. المدرس جديد، لعل المدرس جديد. فاطمة طبيبة، لعل فاطمة طبيبة، طبيبة. حامد متزوج، لعل حامدا متزوج. الخبر صحيح، لعل الخبر صحيح، لعل الخبر صحيح. அப்ப لعل இன்ன எல்லாம் ஹர்ஃபு நஸ்ப். அது முப்ததாவுக்கு என்ன செய்யும், நஸ்பு செய்யும். பிறகு நான் இஸ்மு லஅல்ல இல்ல இஸ்மு இன்ன இங்க சொல்லுவோம். அடுத்தது ஹபரு லஅல்ல அல்லது இங்க ஹபரு இன்ன. ஏதாவது உதாரணத்துக்கு பாருங்க. அல் முதர்ரிசு ஜதீதுன்، المدرس مبتدا، جديد خبر. إن المدرس جديد، إن حرف نصب، المدرس اسم إن، جديد خبر إن. فاطمة طبيبة مبتدا، طبيبة خبر، فاطمة مبتدا، طبيبة خبر. لعل فاطمة طبيبة، لعل حرف نصب، فاطمة اسم لعل، طبيبة خبر لعل. هل فهمتم إلى هنا؟ نعم أستاذ. இங்க கீழே உள்ள குறிப்பை பாருங்க. இஸ்மு இன்ன، இஸ்மு இன்ன என்றது இங்க உதாரணமாக அல் முதர்ரிஸ என்றது இஸ்மு இன்ன. இஸ்மு இன்ன மன்சூப், அதுக்கு என்ன, அது நஸ்பு செய்யப்பட்டிருக்குது, மன்சூப். وعلامة نصبه الفتحة، நஸ்புக்குரிய அடையாளம் ஃபத்ஹா. இந்த பொதுவாக அடிப்படை நஸ்புக்குரிய அடிப்படையான அடையாளம் ஃபத்ஹா, எங்களுக்கு தெரியும். இங்க முதர்ரிஸ சொல்றோம். முதர்ரிஸ்ன்றது நஸ்புடைய நிலையில இருக்குது, நஸ்பு செய்யப்படணும், ரைட். அதுல நஸ்புடைய அடையாளம் வெளிப்படும். ஏன்னா அது ஒரு முஅரபான இஸ்ம். அப்ப அதுக்கு நான் நஸ்புக்கு அடையாளமா என்ன வச்சிருக்கிறோம், ஃபத்ஹா வச்சிருக்கிறோம். நஸ்புக்கு அடையாளமாக ஃபத்ஹா தானே என்ன செய்யும், பொதுவாக அஸ்லியான அடையாளம், அலாம அஸ்லியா வந்து ஃபத்ஹா. வேற அடையாளங்களும் வரும், நஸ்புக்கு அடையாளமா யா வரும். முஸ்லிமீன என்று சொல்லும்போது இன்னல் முஸ்லிமீன, அங்க நஸ்புக்கு அடையாளம் யா, ரைட். அஸ்லியான அடையாளம் ஃபத்ஹா. இங்க அஸ்லி அடையாளம் அல் முதர்ரிஸ. வலாமத்து நஸ்பிஹி அல் ஃபத்ஹா. வஹபருஹா மர்ஃபூ, இன்னோட ஹபர் வந்து எப்படி இருக்கும், ரஃபு செய்யப்பட்டிருக்கும். வஅலாமத்து ரஃபிஹி ضمة، ரஃபுக்கு அடையாளமாக எது வரும், ضمة வரும். وكذلك لعل ورد لعل كما في الأمثلة السابقة، உதாரணங்கள்ல போல. طيب تفيد، இப்ப இன்னையுடைய மானா சொல்றாங்க. இன்னக்கு என்ன மானா, துஃபீது இன்ன அத்தௌகீத், இன்ன வந்து தௌகீத் உறுதிப்படுத்துறதுக்காக நான் பயன்படுத்துகிறேன். நிச்சயமாக, உறுதியாக, திடமாக. இன்ன இன்ன ஹர்ஃபு தௌகீத்، ஹர்ஃபு நஸ்ப் மானா அல தௌகீத்، ஹர்ஃபு தௌகீத். وتفيد لعل الترجي، لعل إذا هذا فائدة إن لعل உடைய அது என்ன இஃபாதா செய்யும், தரஜி. தரஜி என்ன ஆதரவு வைக்கிறது. இப்ப لعل فاطمة طبيبة، فاطمة
ஒரு வைத்தியராக இருக்கும் என்றுதான் அது. அதாவது நாங்கள் ஆதரவு வைக்கிறோம், அவர் வைத்தியராக இருப்பார், பாத்திமா ஒரு டாக்டராக இருப்பார் என்று ஆதரவு வைக்கிறோம். லஅல்லக மரீதுன், ஒருத்தர் அல்லது பயப்படுறார், நீங்க ஒரு நோயாளியாக இருப்பீங்கள் என்று நான் கருதுகிறேன், அஞ்சுகிறேன், ஆதரவு வைக்கிறேன் என்று அங்க அர்த்தம் வந்து இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன் என்றுதான் அது அர்ஜு என்ற அர்த்தம் தானே. வலஅல்ல وتفيد لعل الترجي، ترجي என்ன ஆதரவு வைக்கிறது, இப்படி இருப்பீங்க. بمعنى أرجو، بمعنى أرجو. இங்க பாருங்க الاستفهام بالهمزة. ஹம்சா வச்சு நாங்க இஸ்திஃபாம் கேள்வி கேட்கிறோம். இப்ப இங்க பாருங்க, அமினல் ஹிந்தி அந்த அம் பின் பாகிஸ்தான், அமினல் ஹிந்தி அந்த அம் மின் பாகிஸ்தான். இப்ப நாங்க என்ன ஜவாப் எதிர்பார்க்கிறோம்? நீ இந்தியாவில் இருந்தால பாகிஸ்தான்ல இருந்தா என்றால் ஜவாப் நாம் என்ற ஜவாப் எதிர்பார்க்கிறோமா இங்க, அல்லது லா என்ற ஜவாப் எதிர்பார்க்கிறோமா? அமினல் ஹிந்தி அம் மின் பாகிஸ்தான் இல்ல, அப்படி நாங்க இங்க எதிர்பார்க்க இல்லை. அமினல் ஹிந்தி அந்த அமின் பாகிஸ்தான் என்றா அந்த இந்த ரெண்டு நாடுகள்ல எது என்றதுதான் கேட்கிறோம். நீங்க நாமன்னு சொன்னா ஜவாப் வராது. அமினல் ஹிந்தி அந்த அமின் பாகிஸ்தான் என்றா நாம் என்ன ஒரு பதில் விளங்காது, என்ன அர்த்தம் விளங்காது. லாண்டாலும் அர்த்தம் விளங்காது. இல்ல அதல்ல இங்க நாடு. இங்க நாடப்படுறது வந்து தயீன், அதாவது இங்க உங்கள்கிட்ட கேட்கறது வந்து நீங்க ஒன்றை குறிப்பிடுங்க, இதா அதான்ற தயீன் பண்ணுங்க. தயீன் பண்ண சொன்னா என்ன செய்ய, குறிப்பிட சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜவாப முஹத்ததான தஹதீத் பண்ணப்பட்ட வரையறுக்கப்பட்ட ஒரு ஜவாபை நீங்க தயீன் பண்ணுங்க, குறிப்பிடுங்கன்றதுதான் நீங்க நோக்கம். ரைட்? அதாவது ஃபி ஹாதல் மிசால் ஹம்ஸத்துல் இஸ்திஃப்ஹாம், இந்த ஹம்ஸத்துல் இஸ்திஃப்ஹாம் பயன்படுத்தப்பட்டிருக்குது ஃபி ஹாதல் மிசால். எதுக்கு? லிதலபி தயீன், தயீன் பண்றதுக்கு வேண்டி. அதாவது உங்கள்ட்ட என்ன வேண்டப்பட்டதுன்னா தயீன் பண்ண, குறிப்பிடுங்க, இதா இதா இந்த பாகிஸ்தான் மினல் ஹிந்த் ஓ மின் பாகிஸ்தான். أي تعيين جوابا محددا، تعيين جواب محدد، ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜவாபை நீங்க முஹத்ததன் வரையறுக்கப்பட்ட ஒரு ஜவாபை நீங்க குறிப்பிடணும், தயீன் பண்ணணும். வலைச ஜவாபுஹும் நான், ஜவாபுஹா நான், இந்த ஹம்சாவுக்கான ஜவாபு வந்து நாம் என்று வராது, அவு லா அல்லது லா என்று வராது. تقول في الجواب أنا من الهند، من الهند أنت أم من باكستان என்று கேட்டா நீங்க என்ன சொல்லணும்னா அனமினல் ஹிந்த், நாம் சொல்றோம் இல்ல, லா சொல்றோம் இல்ல, அனமினல் ஹிந்த். நீங்க பாகிஸ்தானியா இருந்தான்னு சொல்லுவீங்க, அனமின் பாகிஸ்தான் சொல்லுவீங்க. அப்ப இங்க இருக்கிறது வந்து நீங்க நாம்லா சொல்றது அல்ல, இங்க இருக்கிறது நீங்க தயீன் பண்ணணும் ஒரு ஜவாபை. ரெண்டு ஜவாப் கேட்டிருக்கிறாங்க, ரெண்டு ஜவாபை தந்து எது என்று கேட்கிறாங்க, நீங்க உங்க தயீன் பண்றது. நாம்லான்னு சொன்னா இங்க பிள்ளை. ரைட்? இதுல அதுக்கு இன்னும் உதாரணங்களை பார்ப்போம். பாருங்க, அமுஜ்தஹிதுன் அந்த அம் கஸ்லான். أنا مجتهد، جواب ثاني. أمسجد هذا أم مدرسة؟ هذا مسجد. أخالاتك هن أم أماتك؟ أخالاتك هن أم أماتك؟ அவர்கள் உன்னுடைய ஹாலாக்களா அல்லது உன்னுடைய அம்மாக்களா, தாயின் சகோதரிகளா தந்தையின் சகோதரிகளா? ஹுன்ன அம்மாதி, ஹுன்ன அம்மாதி. அனசாராஹும் அம் யஹூத்? ஹும் யஹூத். இங்க நீங்க என்ன கவனிக்கிறீங்கன்னா, இந்த ஹம்சாவுக்கு பிறகு அந்த அந்த மினல் ஹிந்தன் கேட்கல, அமினல் ஹிந்தி அந்த கேட்டிருக்கிறோம். அதுக்கான காரணம் என்னென்ற இங்க பாருங்க. அமுஜ்தஹிதுன் அந்த அம் கஸ்லான், இங்க அம் என்றது வந்து ஹர்ஃப் அத்துஃப், அது உங்களுக்கு தெரியும். ஹர்ஃப் அத்துஃப் பலது இருக்குது, அம் அவ் வாவ், இதெல்லாம் ஹுரூஃப் அத்துஃப், இன்னொன்றோட இணைக்கிறது. அம்ன்றது வந்து இப்ப இணைக்கிறோம் நாங்கள், அம் கஸ்லான், முஜ்தஹிதோட கஸ்லானை இணைக்கிறதுக்கான அம் பயன்படுத்திருக்கோம். முஜ்தஹிதா அல்லது கஸ்லானா. ஹர்ஃபு அத்துஃப், அது ஒரு ஹர்ஃபு அத்துஃப். يأتي مع همزة التعيين. இந்த ஹம்சத்து தயீன், இந்த ஹம்சா வந்து ஹம்சத்து இஸ்திஃபாமா இருந்தாலும் இதோட நோக்கம் அது தயீன் பண்றது. எது? முஜ்தஹித் அல்லது கஸ்லான், ரெண்டுல ஒன்று தயீன் பண்றது. ரைட்? அப்ப இந்த ஹம்சத்து தயீனோட இந்த ஹர்ஃப் அத்துஃப் என்ன செய்யும்?
என்ற ஹர்ஃப் ஆத்துஃப் வந்து வரும். ரைட். இங்க என்ன முக்கியமாக என்ன சொல்ல வராங்கன்னா மா பஅதல் ஹம்ஸதி, இந்த ஹம்சாவுக்கு பிறகு வரக்கூடியது மா பஅதல் ஹம்ஸதி. நீங்க என்ன செய்யணும்டா ஹம்சாவுக்கு பிறகு தத்குரு ஷை அல்லதி தஸ்அலு அன்ஹு, நீங்க எதை பத்தி கேட்குறீங்களோ அதைத்தான் சொல்லணும். நீங்க எதை பத்தி கேட்குறீங்க, முஜ்தஹிதா கஸ்லானான்னு கேட்குறீங்க. அந்த நீங்க இந்த இடத்துல கொண்டு வந்து சொல்லாம எப்படி சொல்லணும்னா முஜ்தஹிதுன் அந்த அம் கஸ்லான்னு தான் நீங்க கேட்கறது மிகவும் பொருத்தமான. அந்த முஜ்தஹிதுன் அம் கஸ்லான்னு கேட்காம முஜ்தஹிதுன் அந்த ஏண்டா நீங்க தயின் பண்ண கேட்கறதுனால அதை நீங்க எதை பத்தி நீங்க கேட்குறீங்களோ அதை வந்து டிரெக்டாகவே நீங்க அந்த இடத்துல சொல்லணும். அமுஜ்தஹிதுன் அந்த அம் கஸ்லான் தான் நீங்க கேட்கறது பொருத்தமானது. அதுதான் இந்த அதுக்கு தான் இங்க சொல்றாங்க. தகூலு அமுஜ்தஹிதுன் அந்த அம் கஸ்லான் தான் நீங்க கேட்பீங்க. வலைஸ அந்த முஜ்தஹிதுன் அம் கஸ்லான் அப்படி கேட்கறீங்க. அந்த முஜ்தஹிதுன் அந்த முஜ்தஹிதுன் அம் கஸ்லான் கேட்காம அமுஜ்தஹிதுன் அந்த அம் கஸ்லான் கேட்கறது தான் மிக பொருத்தமானது. ஏன்னா நீங்க இங்க விரும்புறது என்னன்னா இந்த முஜ்தஹிதா அல்லது அவர்கிட்ட இஜ்திஹாத் இருக்குதா உங்கள்கிட்ட அல்லது நீங்க கசல் உங்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்கறது தான் நீங்க கேள்வி. அதனால அந்த ஹம்சாவுக்கு பிறகு எதை பத்தி நம்ம கேட்கிறோமோ அதைத்தான் அந்த இடத்துல சொல்லணும். லிஅன்னக தஸ்அலு அன் இஜ்திஹாதிஹி வ கஸலிஹி, ஏன் நீங்க கேட்கறது அவருடைய இஜ்திஹாத பத்தியும் அவருடைய கசலை பத்தியும் தான் கேட்கறதுனால நீங்க அந்த விஷயத்தை தான் அந்த இடத்துல நேரடியாக ஹம்சாவுக்கு பிறகு கொண்டு வரணுது பொருத்தமானது. கால தஆல அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம், இப்ராஹிம் அவருடைய தந்தை ஆசர் கேட்ட கேள்வி என்ன, அராகிபுன் அந்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம், என்னுடைய கடவுள்களை விட்டு இப்ராஹிமே நீ ராகிபாக இருக்கிறாயா. ரகிபா அனு என்றா வெறுக்கிறது, விரும்பாம இருக்கிறது. அராகிபுன் அந்த நீ விரும்பாமல் இருக்கிறாய் என்னுடைய கடவுள்களை. அராகிப் அந்த ராகிபுன் என்று கேட்கல, அராகிபுன் அந்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம். ரைட். தென் இங்க உள்ள சப்ஜெக்ட். அடுத்த சப்ஜெக்டுக்கு இப்ப வரும். து து என்றது இப்ப நாங்க ஏற்கனவே இந்த இன்ன லஅல்ல படிச்சோம். இன்ன லஅல்ல மாதிரி வேற எதெல்லாம் இருக்குது? இன்னேட லால் அமல் செய்யக்கூடிய இன்ன அகவாத்துகான்னு சொல்றோம். 6 ஹர்ஃப்கள் இருக்குது. என்னென்ன 6? இன்ன, அன்ன, இன்ன வரும், அன்ன, கஅன்ன, இன்ன, அன்ன, கஅன்ன. நீங்க பின்னால படிப்பீங்க. அதே மாதிரி லஅல்ல, லைத்த, காணையா சும்மா சொல்லப்படா. நம்ம தெரிஞ்சா மட்டும் சொல்லணும். நம்ம தெரிஞ்ச வாய்க்கு வாரதெல்லாம் பேசப்படா. சரிதானே? இங்க ரெக்கார்டிங் பண்ணப்படுது. அதனால நமக்கு தெரிஞ்சா சொல்லணும். நம்ம சொல்லி பார்த்து சரி வராது. அப்படி இல்லை. நம்ம கேட்கலாம் இல்லாட்டி. ரைட். அப்ப இன்ன, அன்ன, கஅன்ன. ரைட். இன்ன, அன்ன, கஅன்ன. இது 3. வேற எது? லஅல்ல, லஅல்ல, லைத்த, லஅல்ல, லைத்த, லஅல்ல, லைத்த. அப்ப இந்த ஹர்ஃபுகள் வந்து என்ன செய்யும்னா இஸ்முக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யும். முப்ததாவுக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யும். அடுத்தது வந்து தூவை பத்தி நாங்க முதல் பாடத்துல படிச்சிருக்கிறோம். தூ வந்து அஸ்மாவுல் ஹம்சால உண்டு. அஸ்மாவுல் ஹம்சா இருக்குது 5 இஸ்ம்கள். அது பேர் அல் அஸ்மாவுல் ஹம்சா. அஸ்மாவுல் ஹம்சா அதனுடைய ஏராபு வந்து சற்று வித்தியாசமானது. பார்ப்போம். அதுக்கு முன்னால இந்த தூன்றது இஸ்முன் மினல் அஸ்மாயில் ஹம்சா என்றதை நாங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப தூவுக்கு எப்படி நாங்க ரஃபு செய்யறோம்? ரஃபுடைய நிலையில தூ என்றது வந்து நாங்க எப்படி செய்யறோம்டா அதுக்கு வாவு வருது. மர்ஃபூன் பில் வாவ். அதுக்கு ரஃபு செய்யறது வந்து வாவை கொண்டு. தூ பாருங்க. ஹாதர் ரஜுலு தூ ஹுலுகின், நற்குணத்தை உடையவர். தூவுக்கு நாங்க உடையவர், சாஹிப், சாஹிபு ஹுலுக், சாஹிப் என்ற அர்த்தம் கொடுக்கணும். உடையவர். ஹாதர் ரஜுலு தூ ஹுலுகின். ஹாதா முப்ததா, ஹாதர் ரஜுலு முப்ததா, ஹாதா முப்ததா, ரஜுல் பதல். து வந்து ஹபர், ஹபரும் மர்ஃபூ தானே, ரஃபு. இந்த ரஃபுடைய நிலையில நாங்க அதுக்கு வாவு தான் கொடுத்திருக்கிறோம். து. ரைட். அதுக்கு பின்னால வர இஸ்ம் அல் இஸ்முல்லதி பஅதஹு, தூக்கு பின்னால வரக்கூடிய இஸ்ம். இங்க உதாரணமா ஹுலுக். இந்த தூக்கு பின்னால வரக்கூடிய இஸ்ம் யுரபு முதாஃபன் இலை. எதா வரும்? முதாஃப் இலைஹியாக தாயிமன், எப்போதும் முதாஃப் இலைஹியாக அதுக்கு இராபு கொடுக்கப்படும்.
தூக்கு பின்னால வாரது முதாஃப் இலைஹியாக தான் இருக்கும். தூன்றது இஸ்முன் முதக்கர், ஒரு முதக்கரான இஸ்ம். அட முஅன்னஸ் எப்படி? தாத்து, தாத்து ஜமால், அழகை உடையவள் தானே. தாத்து ஹுலுக், நற்குணத்தை உடையவள். طيب முஅன்னஸ் தாத்து. தூடைய ஜம என்ன? தவு. தூடைய ஜம தவு, உடையவர்கள். தவு ஹுலுகின், ஹாஉலாஇ இவர்கள். தவு ஹுலுகின் ஹசன், அழகான குலத்தை உடையவர்கள். தவு ஹுலுக். طيب وجمعه المؤنث, مؤنث ஜமனுடைய ذوات. هؤلاء البنات ذوات خلق, இந்த பெண் பிள்ளைகள் ذوات خلق, நற்குணத்தை உடையவர்கள். طيب அப்ப ذو என்றது முதாஃபாக வரும். அதுக்கு பின்னால வரக்கூடிய இஸ்ம் முதாஃப் இலைஹியாக இருக்கும் எப்போதுமே. ரைட். இந்த து என்றது அதுக்கு நான் ரஃபு செய்யறது எப்படி என்றால் வாவ் மூலமாகத்தான். உதாரணமா இந்த தூ ஹுலுகின் என்றது, தூ என்றது ரஃபுடைய நிலையில் இருக்குது. ஆனா வாவ் இங்க ரஃபு அடையாளம் எது? பம்மா இல்லை, வாவு சுகுன் தானே, பம்மா இல்லை. இங்க ரஃபு அடையாளம் எது என்றால் வாவ் என்று நான் சொல்லுவேன். அஸ்மாவுல் ஹம்சா எல்லாமே ரஃபு அடையாளமாக அஸ்மாவுல் ஹம்சாவில் என்ன வரும்? வாவு தான் வரும். அஸ்மாவுல் ஹம்சா நாங்கள் பார்ப்போம். அஸ்மாவுல் ஹம்சாவில் ரஃபு அடையாளமாக வாவு வரும். நாங்க சொன்னோம் ரஃபுடைய அஸ்லியத்தான் அடையாளம், அலாமத்துல் அஸ்லியா, அஸ்லியான அடையாளம் என்ன? எது ரஃபுக்குரிய அஸ்லியான அடையாளம் எது? தம்மா. சில இடங்கள்ல ஃபரையான அடையாளங்கள் உண்டு, ரஃபுக்குரிய வாவ். அப்ப அது எங்க? அஸ்மாவுல் ஹம்சால ரஃபுக்குரிய அடையாளம் வாவ். ஹாதா ரஜுலு ذو خلق, ذو خلق. இப்ப தாத்து என்றது அஸ்மாவுல் ஹம்சால இல்லை, அது சாதாரணமாக வரும். அங்க ரஃபு அடையாளம் தம்மா தான் வரும். அட முஅன்னஸ் து மட்டும்தான் இங்க அஸ்மாவுல் ஹம்சால வரும். சத்தனை அதே மயாட ஜமு தவு என்று. فهذه المرأة ذات خلق, هؤلاء الرجال ذو خلق, ذو خلق. இங்கேயும் ரஃபு அடையாளம் என்ன? வாவ். ரஃபு அடையாளம் வாவ். طيب هؤلاء النساء ذوات خلق, ذوات خلق. இங்க துவ பத்தி நாங்க முதல் பாடத்துல பாத்துக்கிறோம். நீங்க ஏற்கனவே வீட்டுல முதல் பாடத்தை படிச்சுட்டு வந்திருப்பீங்க, குறிய தமரீன்களை செஞ்சிருப்பீங்க. இது மேலதிகமான விஷயம். இப்ப நாங்க இந்த அஸ்மாவுல் ஹம்சா பத்தி பேசினதுனால, ஏற்கனவே நீங்க இந்த புத்தகத்தை படிச்சதுனாலையும் அஸ்மாவுல் கூடுதலான விஷயங்களை நாங்க இந்த மீட்டல் வகுப்புல படிக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. அதுல ஒன்றுதான் இந்த அஸ்மாவுல் ஹம்சாண்டா என்ன? அஸ்மாவுல் ஹம்சான்றது 5 இஸ்ம்கள். அபுன், அஹுன், ஹமுன், ஃபு, து. இந்த 5ம் தான் அஸ்மாவுல் ஹம்சா. அபுன், அஹுன், ஹமுன், ஃபு, து தான் அஸ்மாவுல் ஹம்சா. இந்த அஸ்மாவுல் ஹம்சாவுக்கு நாங்க எப்படி ரஃபு செய்யறோம்ட்டா, வாவ் மூலமாக ரஃபு செய்வோம். எப்படி? அபூக, அஹூக, ஹமூக, ஃபூக, து மாலின், து மாலின். இங்க ரஃபு அடையாளம் வாவ் தான் எல்லாத்துலையும். அபூக, ஹாதா அபூக, ஜா அபூக, அபு முஹம்மதின், அபு முஹம்மதின். ரைட். எப்ப அது அஸ்மாவுல் ஹம்சாவாக இருக்கும்டா, வல்லிஸ்முல்லதி பஅதஹா முதாஃபுன் இலைஹி, அதுக்கு பின்னால வரக்கூடிய இஸ்ம் முதாஃப் இலைஹியாக இருக்கணும். அட மேலதிகமான சட்டங்களை நீங்க 3வது முஸ்தவாவுல இன்ஷா அல்லாஹ் படிப்பீங்க. அதே மாதிரி யாவுல் முத்தக்கல்லிம் அளவுல அது இதாஃபா செய்யப்பட்ட அமல் இருக்கணும். அபி என்று சொல்லும் பொழுது அங்க அது அஸ்மாவுல் ஹம்சால என்ன செய்யாது, சேராது. அஹி என்று சொல்லும் பொழுது சேராது. ரைட். அப்ப அஸ்மாவுல் ஹம்சா இதுக்கு நாங்க ரஃபு செய்யறது வாவை கொண்டு. அஸ்மாவுல் ஹம்சாவுக்கு நாங்க எப்படி ரஃபு செய்வோம், நஸ்பு செய்வோம்? அலிஃப். அபாக்க, ரஅய்து அபாக்க. அஸ்மாவுல் ஹம்சாவுக்கு எப்படி ஜர்ரு செய்றோம்?
யாவை கொண்டு. நஸ்பு செய்யறது அலிஃபை கொண்டு. அபாக்க, அஹாக்க. அதுக்கு ஜர்ரு செய்யறது வந்து யாவை கொண்டு. சல்லம்து அலா அபீக்க, மரர்து பி அபீக்க, தஹப்து மஅ அஹீக்க. அப்ப அஸ்மாவுல் ஹம்சால் இப்ப நாங்க இங்க படிச்சுக்கிறது அதுக்கு ரஃபு செய்யறது வாவு மூலமாகன்றது மட்டும்தான் மேலதிகமான நீங்க அடுத்த முஸ்தவால படிப்பீங்க. அடுத்த இஸ்முல் மன்கூஸ். இஸ்முல் மன்கூஸ் சொன்னால் என்ன? இஸ்முன் ஆஹிருஹு யா, கடைசியில யா இருக்கக்கூடிய ஒரு இஸ்ம். இஸ்முன் ஒரு இஸ்ம், ஆஹிருஹு யா, அதனுடைய கடைசி எதாக இருக்கும்? யாவாக இருக்கும். அல் காலி, அல் காதி, இதுக்கெல்லாம் நாங்க என்ன சொல்லுவோம்? மன்கூஸ் சொல்றோம். காரணம் கடைசியில என்ன இருக்குது? யா இருக்குது. அது மட்டும் இல்லை, கடைசியில யா இருந்தா மட்டும் போதாது, அதுக்கு முன்னால என்ன இருக்கணும்? கஸ்ரா இருக்கணும். அதுக்கு முன்னால இருக்கிற ஹர்ஃபுக்கு கஸ்ரா இருக்கும். மக்சூருன் மா கப்லஹா, அதுக்கு முன்னால உள்ளது மக்சூராக இருக்கும், கஸ்ரு செய்யப்பட்டதாக இருக்கணும். இதுதான் நாங்கள் இஸ்முல் மன்கூஸ் என்று சொல்றோம். இஸ்முல் மன்கூஸ். ரைட். அல் காலி, அல் காதி, அல் காலி, அல் காதி, இது ரெண்டும் மன்கூஸ். இங்க تحذف ياؤها إذا حذفت الألف. إذا حذفت இந்த அல் காலி, அல் காதி என்ற இருக்கிறதுல நீங்க அல்ல ஹதுவு செஞ்சால் எதையும் ஹதுவு செய்யணும்? யாவையும் ஹதுவு செய்யணும் தானே. இப்ப அல் முத்தஅத்தி என்று இருக்கிறதுல நான் நேற்று சொன்ன மாதிரி அதுல அல்ல நீங்க அல்ல எடுத்துட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? முத்தஅத்தின் என்று சொல்லுவீங்க. அதே மாதிரி அல் காலி, அல் காதி என்று இருக்கிறதுல நீங்க அல்ல எடுத்துட்டீங்கன்றால் காலின், காதின் என்று சொல்லுவீங்க. காலின், காதின். அல் இருக்கும் பொழுதுதான் அல் காலி, அல் காதி சொல்லுவோம். இங்க ஏன் தன்வீன் கொடுக்குறான் அப்படின்னா, வஹாத தன்வீனு யுசம்மா தன்வீன இவாத். இந்த தன்வீனுக்கு ஒரு பெயர் இருக்கு, தன்வீனு இவாத். தன்வீனுடைய பெயர் தன்வீனு இவாத். ஏன் தன்வீனு இவாத்னு சொல்றோம்? இவாதண்டா பகரமாக வாரது தானே. இவாத், இவாதண்டா பதல், பகரமாக வாரது. எதுக்கு பகரமாக வந்திருக்கு இந்த தன்வீன்? ஹதுவு செய்யப்பட்ட யாவுக்கு பகரமாக வந்திருக்கு. ஐ பதலுன் வ இவதுன் அனில் யாஇல் மஹ்தூஃபா. இங்க நீக்கப்பட்ட யா காதி என்றிருந்தது, யாவை நீக்கிட்டு நாங்க என்ன செய்யறோம்? காதின், காலின். நீங்க சாதாரண மொழியும் பொழுது இப்ப நாங்க தமிழ்ல காதி என்று மட்டும் சொல்றோம், அல் இல்லாமல். அது சாதாரண பேசுற நடைக்கு அல்லது அரபியில சில என்ன சொல்லுவாங்க. ஆனா சுத்தமான அரபு மொழியில காதி சும்மா சொல்றோம், அல் காதி என்று சொல்றோம் தானே. அல்லது காதின் சொல்றோம். காதின், காதின் என்றதை நிறுத்தும் பொழுது காத். ஃபக்தி மா அன்த காத், குர்ஆன்ல வந்திருக்கிற ஆயா தானே. நான் குர்ஆன் ஓதும் பொழுது இது வரும் பொழுது என்ன காத், கால் இந்த மாதிரி வரும் பொழுது இந்த மாதிரி தான் நம்ம முடிவோம். அல் வந்தால் அல் காதி, அல் காலி. இதே மன்கூசான இஸ்ம்ல இப்படித்தான் வரும். இங்க பாருங்க, காலின், காலின் என்று சொல்ல உங்களுக்கு இந்த பாடத்துல வந்தது. காலின், காலின் என்றால் உங்களுக்கு தெரியும், விலை உயர்ந்தது, பெருமதியானது. காலின் இஸ்முன் மன்கூஸ், இஸ்முன் மன்கூஸ். ஹுதிஃபத் யாஉஹு, அதனுடைய யா என்ன செய்யப்படுது? ஹதுவு செய்யப்பட்டுள்ளது. அது அசல் எப்படி இருக்கும்னா காலியுன் என்று இருக்கும். காலின் என்றது அசல், காலியுன், காதியுன் இந்த மாதிரி தான் இருக்கும். முஅன்னஸ்ல அந்த யா வெளிப்பட்டு வரும் தானே. முஅன்னஸுஹு காலியத்துன், காலியத்துன். மன்கூசான இஸ்ம்ல நாங்க கடைசி என்ன செய்யறோம்? அல் இல்லாத நேரத்துல யாவை ஹதுவு செஞ்சு தன்வீனோட இவாதா கொண்டு வருவோம். காலின், காதின் இந்த மாதிரி சொல்லும். மஅனாஹு தமனஹு கதீர். சரி, காலினுக்கு மஅனா வந்து தமனஹு கதீர், அதனுடைய பெருமதி அதிகம். வஅக்ஸுஹு ரஹீஸ், அதுக்கு நேர் மாற்றமான அக்ஸ் எது? ரஹீஸ். காலின் ரஹீஸ். هذا القلم غال، هذا القلم غال، غال. هذه الساعة غالية، هذه الساعة غالية، غالية. الكتب غالية في بلدنا، غالية في بلدنا. هذا الكتاب رخيص وذاك
غال هذا الكتاب رخيص وذاك غال. هل فهمتم إلى هنا؟ نعم أستاذ. طيب இந்த பாடத்துல வந்த இன்னொரு முக்கியமான கடைசியான விஷயம் மியா அல்ஃப் என்ற சொற்கள் அதத். இந்த ரெண்டு அததுகளும் மியா என்றதும் மியா அதே மாதிரி அல்ஃப் மியத்துன் அல்ஃபுன் இந்த ரெண்டு அததுகளை பற்றியும் இங்க நாம பார்க்கிறோம். இந்த ரெண்டு அததுகளும் அதுக்கு பின்னால வரக்கூடியது எப்படி இருக்கும்? முதாஃப் இலைஹியாக இருக்கும், முஃப்ரதான உண்டாகவும் இருக்கும். முதாஃப் இலைஹி மஜ்ரூரங்களை தெரியும் தானே. அப்ப அல் இஸ்முல் லதி பஅதஹுமா பின்னால வரக்கூடிய இஸ்ம் எப்படி வரும்? அது ரெண்டுக்கும் பின்னால் வரக்கூடிய இஸ்ம் முஃப்ரதாக இருக்கும். மிஅத்து ரஜுலின் மிஅத்து இம்ரஅத்தின் முஃப்ரதாக இருக்கும். மிஅத்து ரஜுலின். அதே மாதிரி மஜ்ரூருன் ஜர் செய்யப்பட்டிருக்கும். எப்படி ஜர் செய்யப்பட்டிருக்கும்? பில் இதாஃபா, இதாஃபத்தின் காரணமாக இதாஃபத்தை கொண்டு முதாஃப் இலைஹியாக இருக்கும். அப்ப மிஅத்து ரஜுலின் ரஜுலின் அல்ஃபு ரஜுலின். طيب அதே மாதிரி தான் لا يختلف لفظه مع المذكر والمؤنث. முதக்கர் முஅன்னஸுடன் அதனுடைய லஃப்ஸ் வந்து வித்தியாசப்படாது. மிஅத்து ரஜுலின் மிஅத்து இம்ரஅத்தின் ரெண்டு மூன்று தானே. இப்ப நீங்க ثلاثة ஒன்று மாறும். ثلاثة رجال ثلاث نسوة இந்த மாதிரி சொல்லுவோம். ثلاث طالبات ثلاثة طلاب. أنا இங்க அப்படி இல்லை. இல்லை மியத்து தான். مئة رجل مئة طالب مئة طالبة. طيب هذا مثلا ألف رجل ألف امرأة ألف امرأة. طيب هذا التلفاز بألف ريال. هذا التلفاز بألف ريال. قرأت ألف صفحة ألف صفحة. طيب وصل إلى مكة 100 حاج وحاجة. 100 حاج وحاجة. طبعا இந்த 100,000 என்ற ரெண்டு அததுக்கும் பின்னால் வரக்கூடியது மஜ்ரூராக முஃப்ரதாக வரும். முதாஃப் இலைஹியாக மஜ்ரூராக வரும். முதக்கர் முஅன்னஸ்க்கு இடையில இந்த 100,000க்கு இடையில வேற சொற்கள் இல்லை. முதக்கர் முஅன்னஸ் ரெண்டுக்குமே 100,000 100,000. طيب هذا ما درسنا في الدرس الأول. الدرس الثاني இரண்டாவது தர்ஸ்ல நாங்க என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னா லைஸ் சம்பந்தமாக படிச்சோம். ருசுல்லோத்துல் அரபியா கிதாபு அல்-ஜுஸு الثانيல இரண்டாவது பாடத்துல படிச்ச விஷயங்கள்ல உண்டு லைஸ். லைஸ்ன்றது வந்து ஒரு ஃபிஅல், இஸ்ம் அல்ல, ஒரு ஃபிஅல். லைஸ் ஃபிஅலுன் மாதியான ஃபிஅல் நாகிஸ். இந்த லைஸ்ன்றது ஒரு மாதியான ஃபிஅல். அதே மாதிரி இங்க முக்கியம் என்னன்னா அது நாகிஸ், ஒரு நாகிஸான ஃபிஅல். நாகிஸான ஃபிஅல்ல வந்து என்ன வராது? ஃபாயில் மஃஊல் பிஹி என்று நாம சொல்றோம். நாகிஸான ஃபிஅலுக்கு என்ன சொல்றோம்னா அது நாகிஸான ஃபிஅல் ஒரு முப்ததா கபர்ல நுழையும். முப்ததா கபர்ல நுழைஞ்சால் இப்ப இன்ன அன்ன லஅல்ல கஅன்ன லைத்த இதெல்லாம் முப்ததா கபர்ல நுழைஞ்சா என்ன செய்யும் என்று சொன்னோம்? இன்ன வந்து முப்ததாவுக்கு நஸ்பு செய்யும் என்று சொன்னோம், கபருக்கு ரஃபு செய்யும். ஆனா அதுக்கு நேர்மாற்றம் தான் லைஸ். அதுக்கு நேர்மாற்றம் தான் இந்த லைஸ்ன்றது. லைஸ் கான அந்த ஒரு செட் இருக்குது. அதெல்லாம் என்ன செய்யணும்டா அது ஃபிஅல் நாகிஸ், ஃபிஅல் நாகிஸ். அது நேர்மாற்றம் என்றா என்ன? முப்ததாவுக்கு ரஃபு செய்யும், கபருக்கு நஸ்பு செய்யும். கபருக்கு என்ன செய்யும்? நஸ்பு செய்யும். அப்ப இந்த லைஸ்ன்றது வந்து யர்ஃபஉல் இஸ்ம, இஸ்முக்கு ரஃபு செய்யும், முப்ததாவுக்கு ரஃபு செய்யும். வயன்சிபுல் கபர், கபருக்கு நஸ்பு செய்யும். பாருங்க அல்பாபு முகலகுன், அல்பாபு முப்ததாஉன் முகலகுன் கபர் தானே. அல்பாபு முகலகுன் அல்பாப் முப்ததா முகலகுன் கபர். இதுல லைஸ வந்து இந்த மாதிரியான ஜும்லா இஸ்மியால நுழைஞ்சி எப்படி மாத்தும் பாரு. லைஸல் பாபு முகலகன், லைஸல் பாபு முகலகன். இப்ப லைஸுக்கு நாங்க என்ன இராப் சொல்லுவோம்? ஃபிஅலுன் மாதின் நாகிஸ், ஃபிஅலுன் மாத், ஃபிஅலுன் மாத், ஃபிஅலுன் மாதின்
நாகிஸ். ரைட். அதுக்கு பின்னால ஆரம்பத்துல முப்ததாவாக இருந்த லைஸ நுழையிறதுக்கு முன்னால இப்ப நான் அதுக்கு என்ன சொல்லுவோம்னா இஸ்மு லைஸ சொல். இஸ்மு லைஸ முகுலகன் என்றதுக்கு என்ன சொல்லுவோம்? ஹபரு லைஸ. ஹபரு லைஸ. என்ன நடந்திருக்குது? ஹபரு லைஸக்கு நஸ்பு வந்திருக்கு. ஹபரு லைஸக்கு ஹபருக்கு வந்து நஸ்பு வந்திருக்கு. நாங்க என்ன சொல்லுவோம்னா இங்க ஹபரு லைஸ. இதே லைஸ மாதிரி தான் கான. الباب مغلق كان الباب مغلقا كان الباب مغلقا محمد طالب كان محمد طالبا பானவனாக இருந்தார். இத கான லைஸ என்றதெல்லாம் ஃபிஅல் நாகிஸ். அப்ப அமல் என்ன இருக்கும்டா முப்ததா ஹபர்ல நுழைஞ்சு முப்ததாவுக்கு ரஃபு செய்யும், ஹபருக்கு நஸ்பு செய்யும். அப்ப நாங்க லைஸ வந்ததுக்கு பிறகு லைஸல் பாபு முகலகுன் என்று சொல்றோம்ல. சரியான அரபு மொழியில பேசும் பொழுது நிறைய பேர் அப்படி பேசுவாங்க அரபிகள். ஆனாலும் ஃபுஸ்ஹாவுல எப்படி சொல்லப்படும்? லைஸல் பாபு முகலகன். சுத்தமான அரபு மொழியில எப்படி சொல்லணும்? லைஸல் பாபு முகலகா முகலகன். طيب அதே மாதிரி லைஸல் மாஉ பாரிதன் ليس هشام مريضا 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 ليس المسجد بعيدا بعيدا ليس الطفل نائبا ليس الطفل نائبا نائما. طيب الماء بارد هشام مريض المسجد بعيد الطفل نائم என்றதனா ليس நுழைந்ததனால ليس الماء باردا ليس هشام مريضا ليس المسجد بعيدا ليس الطفل نائبا என்று என்ன செஞ்சிருக்கிறோம்? நாங்க இதை மாற்றி இருக்கிறோம். طيب هل فهمتم كلامي؟ نعم أستاذ. نعم أستاذ. இங்க ليس ليس الباب مغلقا ليس الباب مغلقا என்ன சொல்றோம்? இதை இன்னொரு மாதிரி நான் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்டா ليس الباب بمغلق என்று சொல்லலாம். பா முன்னால கொண்டு வந்து அப்ப பா வந்த ஜெரு வரும் தானே. அல்மாஉ பாரிதுன் லைஸ அல்மாஉ பாரிதன் லைஸ அல்மாஉ பிபாரிதின் என்று ஒரு பாவ முன்னால கொண்டு வந்து அப்படியும் ஒரு மெத்தட் இருக்கு சொல்றது. லைஸ ஹிஷாமுன் பிமரீதின் லைஸ அல் மஸ்ஜிது பிபஈதின் லைஸ அத்திஃப்லு பினாஇமின் என்று அந்த மாதிரி பாவ முன்னால கொண்டு வந்து சொல்லலாம். அப்படி ஒன்று கொண்டு வந்தால் பா வந்து எங்களுக்கு தெரியும் ஹர்ஃபு ஜர். பாவின் மூலமாக அது என்ன செய்யப்படும்? ஜரு செய்யப்படும். ஆனா மஹல்ல அந்த எந்த இடத்துல இருக்குமெண்டா அது நஸ்புடைய இடத்துல தான் இருக்குது. ஆனா வெளிப்படையில அதுக்கு ஜரு செய்யப்பட்டிக்கு பா வந்ததுனால பாருங்க யஜூசு அன் யதுகுல ஹர்ஃபுல் ஜர்ரி அல் பா அலா ஹபரி லைஸ. லைஸுடைய ஹபர்ல பா என்ன செய்யலாம்? நுழையிறது கூடும். யஜூஸ். அப்ப நான் சொன்ன மாதிரி லைஸல் மாஉ பிபாரித் வயஜூசு அன் யகூன இஸ்மு லைஸ தமீரன். அதே மாதிரி லைஸுடைய இஸ்ம் இந்த அல்பாபு என்றெல்லாம் இஸ்ம் தானே. அல்மா லைஸல் மாஉ லைஸல் பாபு இந்த இதெல்லாம் இஸ்மு லைஸ. இஸ்மு லைஸ எப்படி இருக்கலாம்? இஸ்மு லைஸ தமீராக இருக்கலாம். உதாரணமா பாருங்க. ஹாமிதுன் லைஸ தாலிபன். ஹாமிதுன் லைஸ தாலிபன். ஹாமிதுன் முப்ததா எனக்கு தெரியும். ரைட். லைஸ என்றது வந்து இங்க அவர் இல்லை. லைஸ லைஸ தாலிபன் தாலிபா அவர் இல்லை. அந்த அவர் என்றது வந்து இங்க இருக்குது தானே தமீர். ஹுவ என்றது இருக்குது அந்த மறைஞ்சி இருக்கு. தமீரும் முஸ்ததிர். லைஸ என்றது வந்து இது ஜும்லா இஸ்மியா இஸ்ம கொண்டு ஆரம்பிச்சுக்கிறதுனால இது முப்ததா. ஹாமிது முப்ததா. இந்த ஹாமிதை பார்த்து மீளக்கூடிய ஒரு தமீர் இந்த லைஸல இருக்குது. லைஸ தாலிபன் என்று சொல்லும் பொழுது தமீராக இஸ்மு லைஸ. இஸ்மு லைஸ எங்கன்னு கேட்டா ஹாமித நாங்க சொல்றோம்ல ஹாமிதை பார்த்து மீள்ற ஒரு தமீர் இருக்குது. எங்க இருக்குது? லைஸைக்குள்ள மறைஞ்சு இருக்குது. முஸ்ததிர். மறைஞ்ச தமீருக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? தமீருன் முஸ்ததிர். மறைந்த முஸ்ததிர். அப்ப லைஸ தாலிபன் லைஸ தாலிபன் என்று சொல்றோம். வயஜூசு வேற எப்படி உங்களுக்கு சொல்லலாம்? ஹாமிதுன் லைஸ பிதாலிபின் என்று சொல்லலாம். பாவு கொண்டு வரலாம். ஹபர் லைஸைல பாவை கொண்டு வந்து சொல்லலாம். அப்படி கொண்டு வரும் பொழுது லைஸ பிதாலிபின் சொல்வீங்க. ஹாமிதுன் லைஸ பிதாலிபின். இஸ்மு லைஸ எங்க? இஸ்மு லைஸ வந்து இஸ்மு லைஸ தமீருன் முஸ்ததிருன். ஒரு மறைந்த தமீர். தமீருன் முஸ்ததிருன். தக்தீரு ஹுவ. தக்தீர் எப்படி இருக்கும்? கற்பனையில அது ஹுவ என்று. அது எப்படி நாங்க கற்பனை பண்றது? ஹுவ. طيب ஆமினத்து
ليست طبيبة. آمنة ليست طبيبة. ويجوز آمنة ليست بطبيبة. آمنة ليست بطبيبة. اسم ليس ضمير مستتر تقديره هي. إنك آمنة ليست بطبيبة أنرتلا ليست أنرது فعل ناقص ثاني. هذا ஒரு ضمير இருக்கிறது. எது ضمير ليست لا தா சுக்குன். هي 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 என்ற ஒரு முஸ்தத்திரான ضمير இருக்கு. தா சுக்குன் வந்து என்ன? தா சாக்கினா. அது முஅன்னஸ் இல்ல. தாவ் தானீஸ். தாவ் தானீஸ். அதுதான் ضمير அல்ல. طيب مؤنث கிடையாது. طيب ليست بطبيبة. ليست بطبيبة. عندما ரெண்டு விதத்துல நான் சொல்லலாம். آمنة ليست طبيبة. آمنة ليست بطبيبة. அல்லது நாங்கள் லைஸை முன்னால கொண்டு வந்து ليست آمنة طبيبة. ليست آمنة بطبيبة. அதாவது என்னங்க சொல்ல வராங்கன்னா உங்களுக்கு இந்த லைசத் இதுல அதனுடைய இசும் தமீராகவும் இருக்கலாம் என்றுதான் தமீராகவும் இருக்கலாம். ஒருத்தரை பத்தி நீங்க முன்னால பேசிட்டீங்கன்னா அவரை பத்தி சொல்லும் பொழுது திரும்ப அவருடைய பெயரை சொல்லாம நீங்க என்ன சொல்லுவீங்க? வலைச பி தாலிபின், வலைச பி முதர்ரிசின், அவர் முதரிசாக இல்லை என்று சொல்லுவீங்க. ஹுவ ரஜுலுன் தய்யிபுன், அவர் நல்ல மனிதர். வலைச பி முதர்ரிசின், அவர் முதரிசாக இல்லை. அந்த லைசன்றதுக்குள்ள தமீர் மறைஞ்சிருக்கும். அதுதான் இஸ்மு லைசா. طيب الطلاب ليسوا صغارا. الطلاب ليسوا صغارا. الطلاب مبتدا ليسوا صغارا خبر. தனித்தனியா இப்ப நாம பார்க்கும் பொழுது லைசு என்றது ஃபியல் நாகிஸ். லைசு இதுல எது ஃபியல்? ஃபியல் மாதி நாகிஸ். இதுல இஸ்மு லைஸ எது? லைசு صغار. واو ضمير. واو الجماعة. نعم واو الجماعة தான் இங்க இஸ்மு லைஸ. வாவு ஜமா இங்க இருக்குது ஒரு ضمير. அது ضمير எங்களுக்கு தெரியும். சில நேரம் முஸ்தத்திரா இருக்கும். இந்த லைசத்துல முஸ்தத்திர் மறைஞ்சிருக்கும். சில நேரம் முத்தசிலான ஒரு ضميராக இருக்கலாம். வாவு மாதிரி வாவு ஜமா ஒரு ضمير. அந்தன்றது ஒரு ضمير. அது முன்ஃபசில். இங்க இது முத்தசில். லைசு சேர்ந்து வரக்கூடியதான். வாவு ஜமா தான் இங்க இஸ்மு லைஸ. صغارا خبر ليس. ويجوز الطلاب ليسوا بصغار. அப்படி சொல்லலாம். வாவுனால بصغار சொல்லலாம். அப்ப இஸ்மு லைஸ வாவுல் ஜமாஅ. இஸ்மு லைஸ எதாக இருக்கும்? வாவுல் ஜமாஅ இருக்கும். இந்த ரெண்டு الفتيات لسن متزوجات. ليس நாங்க جمع المؤنث جمع المؤنث எப்படி சொல்லுவோம்னா لسن غائبல لسن. الفتيات لسن متزوجات. الفتيات لسن بمتزوجات. இந்த மாதிரி சொல்லணும். இங்க இஸ்மு லைஸ எது? இஸ்மு லைஸ நூன் நிஸ்வா. எது நூன் நிஸ்வா? ந. أنا لست مدرسا. أنا لست بمدرس. இங்க இஸ்மு லைஸ எது? لست تو. نعم. ليس ضمير المتكلم التاء. المتكلم التاء. توذنرதான் اسم ليس. لسنا جددا. نا என்றது اسم ليس. لسنا بجدد. لسنا بجدد. نا اسمه ليس. ضمير اسم ليس يا عمر. أنت لست كبيرا. أنت لست بكبير. right. إنجا لست تاء ضمير المخاطب. تاء اسم ليس. أنت لست فقيرة. أنت لست بفقيرة. أنتم لستم عزبا. أنتم لستم بعزب. إنجا திருமணமானவர்கள் அல்லர். طيب إنجا اسم ليس تم. اسم ليس تم التي. لستن مجتهدات. أنتن لستن مجتهدات. أنتن لستن بمجتهدات. இங்க துன்ன என்ற அந்த தமீர், துன்னன்றதுல தூ மட்டும்தான் உண்மையாவே தூதான் தமீர். அந்த நூனை சத்து செய்யப்பட்ட நூன் வந்து முஅன்னஸ் அடையாளம். பார்ப்போம்.
أمثلة أخرى: محمد ليس من اليابان. محمد ليس من اليابان. ليس இருக்கிற ضمير தான் اسمه ليس. من اليابان என்ற தான் خبر ليس. من اليابان என்ற شبه جملة خبر என்று நான் சொல்லுவோம். خبر ليس இடத்துல இருக்கிறது. من اليابان. ليس المدرسون في الفصول. ஆசிரியர்கள் வகுப்பறைகளில் இல்லை. المدرسون اسم ليس. ليس فعل ناقص. المدرسون اسم ليس. في الفصول خبر ليس. خبر ليس كي என்ன வரும் சொன்னோம் இராப் நஸ்பு. இங்க நஸ்பு இங்க நஸ்புடைய இடத்துல இருக்குது. ஃபில் ஃபுசூல் என்றது அதுல இப்ப நாங்க சொன்னோம் மபினியான சொற்கள்ல இராபு வந்து வெளிப்படாது. நாங்க என்ன சொல்லுவோம்டா மபினியாக இருக்கும் பொழுது ஃபீ மஹல்லி நஸ்ப், ஃபீ மஹல்லி ரஃப் அந்த மாதிரி சொல்லுவோம். ரஃபுடைய இடத்துல இருக்குது, நஸ்புடைய இடத்துல. அதே மாதிரி தான் இன்னொரு இடம், ரெண்டாவது இடம் ஷிபு ஜும்லா. ஷிபு ஜும்லாண்டா என்னண்டா ஜார் மஜ்ரூர் அல்லது தர்ஃப் இந்த மாதிரி வரும் பொழுது அந்த இடத்திலையும் நாங்க என்ன சொல்லுவோம்டா அது வந்து ஷிபு ஜும்லா, ஜார் மஜ்ரூர் ஷிபு ஜும்லா. இங்க இந்த இடத்துல அந்த ஷிபு ஜும்லா எந்த நிலையில இருக்குது? ஃபீ மஹல்லி என்ன மஹல்ல இருக்குது? நஸ்ப். ஃபீ மஹல்லி நஸ்ப். ஏன் லைஸுக்கு ஹபர் ஆயிருக்குது. லைஸுக்கு ஹபர் ஆயிருக்கு. அடிப்படையில சொல்லும் பொழுது ஃபீ ஹர்ஃபு ஜர் அல் ஃபுசூலி மஜ்ரூர். அது ஓகே, அது முடிஞ்சதுக்கு பிறகு என்ன சொல்லுவோம் வேண்டாம், இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன சொல்லுவோம்? ஷிபு ஜும்லாண்டாக்கு பேர். ரெண்டும் சேர்த்து இந்த ஷிபு ஜும்லா எந்த இடத்துல இருக்குது? ஃபீ மஹல்லி நஸ்ப் என்று சொல்லும். நஸ்புடைய இடத்துல இருக்குது. என்ற லைஸுக்கு ஹபர் வேணும் தானே? லைஸோட ஹபர் வந்து நஸ்பு தானே? நஸ்பு தானே வரும். ரைட், அடுத்து பாருங்க. அத்துல்லாபு லைசு மினல் இராக். லைசு இங்க இஸ்மு லைஸ வாவ் ضميرா இருக்கு. மினல் இராக் என்றது خبر ليس. شبه جملة من حرف جر، العراق مجرور، شبه جملة في محل نصب، في محل خبر ليس في محل نصب. طيب، أمهندس أبوك أم لا؟ أمهندس أبوك أم لا؟ أبي ليس مهندسا. أبي ليس مهندسا. عندما يقول لابدنا أبي ليس مهندسا. أطبيبة أمك؟ لا، أمي ليست بطبيبة. عندما يقول بي بابا يقول أما ليست طبيبة نقول أمي ليست بطبيبة. أمريض أنت؟ لا، أنا لست مريضا. أنا لست مريضا. قلنا أمتزوج أنت؟ لا، أنا لست بمتزوج. أنا لست بمتزوج. طيب، إذن وصلنا إلى هنا، انتهى الوقت وعندنا الآن اجتماع. أنا أردت أن أنهي هذا الدرس، لكن إن شاء الله سندرس يوم الخميس ما بقي من هذا الدرس. بارك الله فيكم ونفع بكم. هل فهمتم إلى هنا؟ نعم أستاذ. الحمد لله. نعم أستاذ، الحمد لله طيب. أستاذ. أخيرا انظروا هنا، ليس من أخوات كان. ليس من أخوات كان التي ترفع الاسم وتنصب الخبر. ليس الرضي كان أخواتها لا. كان يودي أخواتها لا التي ترفع الاسم. ليس من النسيم اسم كرف سي وتنصب الخبر. خبرت نصب شيء معناها النفي. ليس كمعنى أن النفي سيره إلا أن سبقتنا أي تنفي الخبر. تحول هذا مرق تنفي الخبر. محمد طالب. محمد معلما. ليس من لقنا ده تحول إلا أن سبقتنا ليس محمد طالبا وطالب الله. طيب، اسمها مرفوع وعلامة رفعه الضمة. خذوا عليه لما دي الضمة رفعها دريدانه. وخبرها منصوب على خبر منصوب وعلامة نصبه الفتحة كما في الأمثلة السابقة. الفتيات لسنا متزوجات. إنجا الخبر هنا منصوب
முத்தஸவ்விஜாத்தின் என்று சொல்லும் பொழுது என்ன இருக்குது? நஸ்பு செய்யப்பட்டிக்கா ஜரு செய்யப்பட்டிக்குதா? அல்ஃபாத் இல்ல, நஸ்பு தான் செய்யப்பட்டிக்குது. நஸ்பு தான் செய்யப்பட்டிருக்குது. ஏன் நீங்க படிச்சிருக்கிறீங்க? ஏன் ஜமுல் முஅன்னஸ் சாலிம், முஅன்னஸ் சாலிம் ஜம்முடைய ஜம்முல நஸ்பு அடையாளம் எது? கஸ்ரா. அதை ஞாபகம் மறந்துடப்படா. அப்ப அல் ஃபதயாத்து லஸ்னா முத்தஸவ்விஜாத்ன்றதுல அல் ஹபரு ஹுனா மன்சூப், நஸ்பு செய்யப்பட்டிருக்கு. வலாமத்து நஸ்பி அல் கஸ்ரா, நஸ்புக்குரிய அடையாளம் கஸ்ரா. لأنه جمع مؤنث سالم، مؤنث جمع سالم ல என்ன நஸ்பு அடையாளம் கஸ்ரா தான். الماء ليس ببارد، الماء ليس ببارد என்றதுல فائدة حرف الجر. ஏன் حرف الجر நாங்க கொண்டு வரோம்? ببارد. الماء ليس باردا ன்னு சொல்லலாம், ببارد ன்னு சொல்லலாம். பாவ கொண்டு வரதுக்கான நோக்கம் அத்தௌகீத், இன்னும் உறுதியாக அந்த விஷயத்தை சொல்றதுதான் பாவ கொண்டு வரதுக்கான நோக்கம். ரைட். இப்ப பிபாரிதின் என்றது வந்து மஜ்ரூருன் லஃப்தன், லஃப்துல மஜ்ரூர் ஜர் செய்யப்பட்டிருக்குது. பிபாரிதின் மன்சூபுன் மஹல்லன், மஹல்லுல அந்த இடத்துல இருக்குதுண்டா, நஸ்புடைய இடத்துல தான் இருக்குது. ஏன் நஸ்புடைய இடத்துல இருக்குது? லிஅன்னஹு ஹபரு லைஸ, அந்த லைஸவுடைய ஹபர் என்ற அடிப்படையில். இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறாங்க, லஸ்தும் லஸ்துன்னு சொல்றதுல தமீரு ஃபில் மிதால, இந்த ரெண்டு காரணத்திலையும் தமீர் வந்து தூன்றது தான். அங்க வரக்கூடிய மீம் தும் என்றைக்கு அந்த மீமோ அது என்னது? அலாமத்துல் ஜமீல் முதக்கர், முதக்கர் ஜம்முக்குரிய அடையாளம். அதே மாதிரி லஸ்துன்ன என்றதுல அந்த சத்து செய்யப்பட்ட நூன் வந்து அலாமத்துல் ஜமீல் முஅன்னஸ். طيب نكتفي بهذا القدر. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته. وعليكم السلام. جزاك الله خيرا كثيرا.